ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாவின் உலகம். இன்றைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போயிருந்தேன். இந்த மாதிரி கடைகளுக்கு போகும்போது, சூப்பர் மார்க்கெட்டுகளில் நம்ம ஷாப்பிங் போகும்போது ஒன்று மட்டும் நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ரெகுலராகவே இங்கெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க மெகா மார்ட்டு அல்லது இந்த மாதிரி ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டு இந்த மாதிரி இடங்களில் போய் வாங்கும்போது நம்ம தேவைக்கு அதிகமாக ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய எண்ணங்களும் இருக்கும். அது நிறைய பேர் பண்ணவும் செய்கிறாங்க. இப்போ நான் கொஞ்சம் சின்ன சின்ன பாட்டில்கள், அதாவது கடுகு சீரகம்லாம் போடுறதுக்கு பாட்டில், சமையலுக்கு 2-3 கேஸ்டைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அதை தாண்டி கொஞ்சம் க்ரோசரி தேவைப்பட்டுச்சு, அவ்வளோதான் எனக்கு தேவைப்பட்டது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் பவுல் செட்டு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் எங்கே போனாலுமே முதல்ல பட்ஜெட், அந்த பட்ஜெட்டை தாண்டி நான் போகவே மாட்டேன். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கிடச்சிதுன்னா வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன். நான் இந்த பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா நானே ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்குள்ள கிடச்சிச்சின்னா வாங்கலாம். ஏன்னா கடுகு சீரகம் மிளகு இது எல்லாமே கவர்லேயே தான் கட்டி வச்சுருந்தேன். நான் போகும்போதும் எந்தெந்த கடையில் போகிறோனோ அங்கெல்லாம் தேடுவேன், எனக்கு அதே மாதிரி பாட்டில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்ததுமே கொஞ்சம் பிளாஸ்டிக் டப்பாக்கள் தான் வாங்கினேன். ஏன்னா நான் போயிருந்த கடையில் பிளாஸ்டிக் தான் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய டப்பா மசாலாலாம் போடுறதுக்கு வாங்கினேன். ஏன்னா ஊரில் எல்லாமே நான் கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும். கண்ணாடி பாட்டில், சில்வர் ஜார் இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வாங்குறதுல இஷ்டம் இல்லைன்னு, சரி ஓகே இந்த சின்ன பாட்டில் எங்கேயாவது 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடச்சா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியாக தான் இங்கே போனேன் மாலுக்கு. சரி மாலில் ரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே எதுக்கும் அங்கே போய் பார்க்கலாம், ஏன்னா பாத்திரம் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால் சரி வாங்கலான்னு போனால் இந்த பாட்டில் 20 ரூபா தான், 19 ரூபாய்க்கு தான் வச்சுருந்தாங்க. 38 ருபீஸு ஒரு பாட்டில், 19 ருபீஸ் தான் அவங்களுடைய ரேட்டுங்க பாருங்கள். 19 ரூபா தான். நல்ல குவாலிட்டியான பாட்டிலாக இருந்தது. அதே நேரத்தில் நல்லா ஏர் டைட்டாகவும் இருந்தது. பார்த்ததுமே எடுத்துட்டேன். எனக்கு எத்தனை தேவைன்னே தெரியல. நான் பார்த்ததும் 20 ரூபா தானே, சரி ஓகே எல்லாமே போட்டுக்கலாம், எப்படியும் நமக்கு அந்த அஞ்சரைப்பட்டி ஜாமாங்க எப்படியும் ஒரு 10-15 வரும். மிளகு சீரகம் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் சேர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு 10 எடுத்துட்டேன். ஏன்னா நான் வாங்க போனது ஒரு 6 தான் வாங்க போயிருந்தேன். 20 ரூபா அப்படின்னோடனே நான் 10 பீஸ் எடுத்தேன். அதுக்கப்புறமே எனக்கு இன்னொரு 4-5 பீஸ் தேவைப்படுது, நம்ம போகும்போது வாங்கணும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நம்ம கடையில் நம்ம நினச்ச ரேட்டில் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய காசும் நமக்கு அதிகமாக செலவாகாது. அதே மாதிரி வாங்கின சைனா கிளேயுமே எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம ட்ராலி வேறு கொடுத்துருவாங்களா, நம்ம ட்ராலி எடுத்துகிட்டு போனோன்னே சரி ஓகே ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்குவீங்க. நான் இந்த மாதிரி ஆஃபர் இருக்கிறதெல்லாம் வாங்கவே மாட்டேன். அதாவது பல்காக வச்சுருப்பாங்களே, 1 கிலோவுக்கு 1 கிலோ பருப்பு வாங்கினா 1 கிலோ பருப்பு ஃப்ரீ, அல்லது பெரிய ஏதாவது க்ளீன் பண்ணக்கூடிய ஏதாவது ஹார்பிக்கோ அல்லது ஹேண்ட் வாஷு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபரில் வச்சுருப்பாங்க எப்போவுமே. நிறைய பேர் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. அது வருஷம் பூரா வீட்டில் வைக்கிறதுக்கு. நமக்கு 6 மாதத்துக்கு ஒரு 200 ml தான் வேணும் அப்படின்னா அந்த 200 ml இருந்தால் வாங்குவேன். இல்லாட்டினா வெளியில் பக்கத்தில் இருக்க சின்ன கடைகளில் கூட நம்ம வாங்கிப்போம். அப்படி வாங்கினா மட்டும்தான் நம்ம ரெகுலராக எல்லா கடைக்குமே போய் வந்துருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய கடைகளில் போகும்போது தேவையில்லாமல் தான் ட்ராலியில் அள்ளி போடுவீங்க. அதனால் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் 2000 ரூபா பட்ஜெட் கொண்டு போகிறீங்களா, 3000 ரூபா கொண்டு போகிறீங்களா, உங்களுக்கு எந்தெந்த பொருள் தேவையோ அதை மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா ஷாப்பிங் எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஷாப்பிங்கோட அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதை அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆக்கக்கூடாது. ஸ்மூத்தாக வச்சுருக்கோம், நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த மசாலா ஐட்டங்கள் இதுகளெல்லாம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இன்றைக்கி இருக்க விலைவாசியில் நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். அதுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 59 ரூபா தான், 60 ரூபா தான். லாப்போலான்னு போட்டிருக்குது, ஆனால் இது லாப்போலா பிராண்டு கிடையாது. ஏன்னா அதனுடைய ஸ்டிக்கர் பின்னாடி ஒட்டுவாங்க. அதாவது இதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, அது பின்னாடி பிரிண்ட் இருக்கும். ஆல்ரெடி இந்த பிராண்டு என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி செலோ பிராண்டு இந்த மாதிரி பிராண்டட்லாம் பார்த்திங்கன்னா சைனா கிளேயில் அதனுடைய அந்த பிராண்ட் நேம் அதில் பிரிண்டடாக இருக்கும், அது ரிமூவ் ஆகாது. இதில் ஜஸ்ட்டு ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. அது ரேட்டை பார்த்ததுமே தெரியும் அந்த பிராண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். சரி ஓகே இங்கே பிளேட்டு இல்லை, எனக்கு இந்த ஒயிட் கலர் ஒன்றும் பிளாக் கலர் ஒன்றும் வாங்கன்னு போயிருந்தேன். பிளாக் பிளாஸ்டிக் தான் இருந்தது, அதுவும் இதே ரேட்டில் தான் இருந்தது, ஆனால் பிளாஸ்டிக்கில் இருந்தது. ஒயிட்டு பிளேட்டுமே நல்லா தின்னாக தான் இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது.
நல்ல ஸ்மூத்தாக இருந்தது. சரி ஓகே, ஒரு பிளேட்டு தான் வாங்கன்னு போயிருந்தேன். சரி ஓகே, அது நல்லா இருந்தது அப்படின்னோடனே சரி இப்போ 2 பிளேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதில் பின்னாடி பிரிண்ட் இல்லை பாருங்களேன். ஒரிஜினல் பிராண்டில் பின்னாடி அதிலே பிரிண்ட் இருக்கும். அதுதான் வித்தியாசம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த பிராண்டுமே நல்லாயிருக்கும். 10 வருஷம்னா கூட உடையாது, பத்திரமா வச்சுருந்தா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிராண்டோட பேரை இதில் ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்காங்க. இருந்தாலும் மேபி இது அதனுடைய பிராண்டு தானான்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பவுல், நான் இது வாங்கன்னு நினச்சி போகலை. இதெல்லாம் வந்து சரி, நான் சில்வரில் தான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு. ஆனால் இந்த பவுலே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு தான் இருந்தது. அந்த கிளாஸ் பவுல் 20 ருபீஸ் அப்படின்னோடனே சரி அப்போது நம்ம சில்வர் பவுல் பார்த்தேன், அது இந்த சைஸில் 30 ருபீஸ்க்கு தான் இருந்தது. எனக்கு இந்த பவுலும் இந்த மசாலாலாம் போடுறதுக்கு தேவைப்பட்டுச்சுது. அதாவது நம்ம ரெசிபி செய்யும்போது அளந்து போடுவோம்ல, அதுக்கு அதில் ஒரு 2-3 ஸ்பூன்னா ஒரே இதாக எடுத்துகிட்டு போடுறதுக்கு தேவைப்பட்டுது. அப்படியே சரி இது 20 ரூபா தான் சொல்லிட்டு அந்த பவுல் ஒரு 4 பவுல் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் பவுல், கிரேவிலாம் செய்தோம் அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு 3 பவுல் வாங்கினேன். இதுவுமே 60 ரூபா 70 ரூபா அந்த ரேட்டில் தான் இருந்தது. இது ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ. இது சலோ பிராண்டு, இது ஒரிஜினல் சலோ பிராண்டு தான். பின்னாடி அதில் பிரிண்டடாக இருந்தது. அதனால் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ. 124 ரூபா போட்டிருந்தாங்க. ஒரு பீஸ் அப்போ நமக்கு 62 ரூபா தான் வருது. அதனால் அது இந்த செட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தது நல்லா இருந்தது. இதுதான் சொல்கிறேன், நம்ம இந்த மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. இப்போ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லலாம் ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்படின்னா ஆஃபர் பார்த்திங்கன்னா எப்படி வச்சுருப்பாங்கன்னா, நீங்கள் 7000 ரூபாய்க்கு எடுத்தால் இன்னொரு 7000 ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் நாம் நினைக்கக்கூடிய நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸில் ஆஃபர் இருக்காது. இப்போ அது கூட லாஸ்ட் மந்த் நான் ஷாப்பிங் போகும்போது எனக்கு குர்தா தேவைப்பட்டது. ஆனால் அது எதுவுமே ஆஃபரில் இல்லை. ஆனால் இன்னொரு 7000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தால் நம்ம ஏதாவது ஒரு பீஸ் பிடிச்சிருக்கும், அது பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருக்கும். அதில் 7000 ரூபாய்க்கு எடுத்தால் 7000 ரூபாய்க்கு ஃப்ரீ அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதில் போய் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு குர்தாவே பார்த்திங்கன்னா 2000 ரூபா 2500 ரூபா இருக்கும். நம்ம ஒரு 3 குர்தா எடுத்தோம்னா திரும்ப இன்னொரு 3 குர்தா அதில் எடுக்கலாம், 6 எடுக்கலாம். ஆனால் 7000 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நமக்கு ஆர்டினரி குர்தா வந்து ஒரு 3000 ரூபா 3500 ரூபாய்க்குள்ள நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் வந்து எது தேவை அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட உங்கள் காசை யாரெல்லாம் எடுக்க முடியாது. அதில் எப்போவுமே கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு காய வச்சு எல்லாமே போட்டு வச்சேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. என்னோடய ட்ராயர்லையும் கரெக்டாக இந்த பாட்டிலோட ஹைட்டு கரெக்டாக இருந்தது. அதனால் நான் அளந்துட்டுலாம் போகலை, ஆனால் கரெக்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வீடியோ இன்றைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகு உங்கள் கையில், ஆரோக்கியம் உங்கள் கையில். மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.